சார், இப்ப உயர்நீதிமன்றம் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கு, உயர்நீதிமன்றம் ஒரு விதிமுறையை வகுத்து கொடுத்திருக்கு. காவல் துறையும் ஒரு விதிமுறை வகுத்து கொடுக்கும். அதை தாண்டி லேட்டா வந்ததுனாலதான் இந்த போன்ற சம்பவம் நடந்தது. இல்ல, இந்த நேரத்தில் நம்ம இதை அரசியலாக பார்க்காமல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த மிக்க சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம். அதை தாண்டி நான் இதில் அரசியலாக நான் எதையும் பார்க்கல. இது ஒரு விபத்து. இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை. வருங்காலத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அரசின் பொதுக்கூட்டங்களுக்கு பெரிய அளவிலான இடங்களும் எதிர்கட்சி நடத்தக்கூடிய போராட்டமா இருக்கட்டும், பொதுக்கூட்டமா இருக்கட்டும், பெரிய அளவிலான இடங்களை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி அவர்கள் செயல்பாடுகள், எதிர்கட்சியான பொழுது அதற்காக குரல் கொடுப்பது, இதையெல்லாம் தாண்டி இது போன்ற துயர சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி, காவல்துறையும் பொறுப்போடு இனி நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உட்பட, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுமே, எங்கள் நிர்வாகிகளும் சரி, அனைத்து கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் இதுபோல பொதுமக்களை, தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பாடமாக இருக்கிறது. நான் இதில் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை.